அதனால தான் இந்த கேஸை மறுபடியும் உங்ககிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொல்லி எல்லாம் கேட்ட உடனே ஹெஸ்டேட் பண்ணாமல் ஆர்டர்ஸ் உடனே பாஸ் பண்ணேன். ஆமாம், அப்படி இருக்கணும் உங்கள் எய்ம். ஐ அக்ரி வித் ஜேசி சார். நான் இவ்வளவு சீக்கிரமாக நம்பிக்கை எழுந்திருக்கக்கூடாதுன்னு ஞாபகப்படுத்தினதுக்கு தேங்க்யூ சார். நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுன்னு சொன்னீங்க. அதில் ஒரு சின்ன மாற்றம். இன்ஸ்பெக்டர் ரமேஷோட இன்வெஸ்டிகேஷன் அண்ட் அவரோட ரிப்போர்ட் எல்லாம் போய் என்னோட இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் இதான் உண்மை அப்படின்னு கூடிய சீக்கிரம் நான் உங்களுக்கு எழுதி கொடுக்க போகிறேன். எஸ், தட்ஸ் மை ஆஃபீஸர். கீப் இட் அப். ஆல் தி பெஸ்ட். மேடம், ரேகா மேடம், ஒருவேளை மாடியில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க உள்ள வாங்க, ஒன்றும் தப்பா நினைச்சிக்க மாட்டாங்க. வாங்க மேடம். யாரு? மேடம், உங்க தங்கச்சி பவித்ரா நினைச்சு சந்தோஷப்பட்டுறாதீங்க. நாம இன்னைக்கு பார்த்தோம்ல, கவிதா தான் இவங்க. ஓ, வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. தேங்க்ஸ் மேடம். உங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அவங்களுக்கு வீடு தெரியாது, அதான் கூட்டிட்டு வந்தேன். நான் கிளம்பட்டுமா? இந்தாங்க, சீக்கிரம் வந்துருங்க. சரி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அன்னைக்கு நீங்க வந்துட்டு போனதுல இருந்து உங்களை பார்க்கணும் போல இருந்தது. அதுக்காக தான் வந்தேன். அப்படியா? ஆமா. பவித்ரா, பவித்ரா, அம்மா எப்படி இருக்க? எங்கம்மா போயிருந்த? அம்மா, எங்களை எல்லாம் தவிக்க விட்டுட்டு. அம்மா அம்மா, இது பவித்ரா இல்லம்மா, பவித்ரா மாதிரியே இருக்கிற கவிதா. ஆமா. இவங்க அப்பா அம்மா மாதிரி. ஆக்சுவலா என்ன ஆளாக்கினவங்களே இவங்க தான். அப்போ உங்க அப்பா அம்மா? அது அப்புறம் பேசலாமே. என்ன சாப்பிட்றீங்க? இல்ல, எனக்கு எதுவும் வேண்டாம். ஜஸ்ட் உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, காஃபியாவது சாப்பிட்டு போங்க. இருமா, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். நீங்க அன்னைக்கு உங்க தங்கச்சியை பத்தி சொல்லிட்டு போனதுல இருந்து என்ன மாதிரி இன்னொருத்தவங்க இருக்காங்களான்னு ரொம்ப த்ரில்லிங்கா இருந்தது. அதான் அவங்கள பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அவங்கள பார்க்கணும் போல தோணுச்சு. நீங்களே அவங்கள தேடிட்டு இருக்கும்போது நான் எப்படி பார்க்க முடியும்? அவங்க போட்டோஸ் ஏதாவது பார்க்கலாமா? ரேகா, கூட்டிட்டு போய் காமி, அப்படியே வீட்டை பார்த்த மாதிரி இருக்கும். சரி வாங்க, காமிக்கிறேன். இங்க தான் வச்சிருக்கேன். ஆக்சுவலா இது பவித்ராவோட கபோர்டு தான். இன்னும் அவளோட திங்ஸ் எல்லாம் இங்கே இருக்கு. ஓ, இதுவும் அவளோட தான். இதோ இதோ
முடியல. இப்போ புரியுதா? ஏன் நீங்க பவித்ரா இல்லைங்கிறது நம்புறது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு. அதனால தான் உங்களை தேடிட்டு வீட்டுக்கு வந்தேன். எனிவே, போலாமா? யூனோ, இப்போ கூட நீங்க வந்து நான் பவித்ரா தான், கவிதா இல்லை, சும்மா உங்களை ஏமாத்துறேன் அப்படின்னு சொல்ல மாட்டீங்களோன்னு ஒரு சின்ன எனக்கும் அப்படித்தான். உங்களை மாதிரி அன்பு பாசம் காட்டுற மனுஷங்களோட இருக்கணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா முடியாத. என்னை சுத்தி நடக்கிற எதுவுமே எனக்கு சந்தோஷமா இல்லை. என்கிட்ட அன்பா 4 வார்த்தை பேசுறதுக்கு ஒருத்தர் கூட இல்லை. அதனாலதான் அன்னைக்கு நீங்க வீட்டுக்கு வந்திருந்தப்போ என்னால சரியா பேச முடியல. ஐம் சாரி. ஹே, இட்ஸ் ஓகே. நான் கிளம்புறேன். வாங்க. வரேம்மா. வரேன். ஓகே சில. வரேன் சார். ரேகா, என்னால நம்பவே முடியல. அச்சு அசலா நம்ம பவித்ரா மாதிரியே இருக்கா. இது உண்மையா? என்கிட்ட சொல்லாம ஏன் அங்க போன? எதுக்கு சொல்லணும்? ஏன் இஷ்டம். நான் எங்க வேணாலும் போவேன். அத நீ கேட்காத. உன் புருஷனுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? அவருக்கு இதெல்லாம் பிடிக்காது. முதல்ல ஒரு புருஷனா அவர் எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் அவருக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு நான் கேட்டு கேட்டு நடந்துக்கிறேன். என்ன ரொம்ப ஓவரா பேசுற? நான் என்ன சொல்றனோ அதைத்தான் நீ கேட்கணும். முடியாது. நீங்க சாப்பிடுனா சாப்பிடறதுக்கும் தூங்குனா தூங்குறதுக்கும் என்னால முடியாது. என்னால எப்படி இருக்க முடியுமோ அப்படிதான் இருப்பேன். எனக்கு என்ன செய்ய தோணுதோ அதை மட்டும் தான் நான் செய்வேன். நீ எங்க வேணா போய்க்கோ, என்ன வேணா செஞ்சுக்கோ. ஆனா இனி அந்த ரேகா வீட்டுக்கு மட்டும் நீ போக நான் போவேன். அப்படிதான் போவேன். அந்த ரேகா என்ன சொந்த தங்கச்சி மாதிரி ட்ரீட் பண்றாங்க. ஆனா நீ உன் மூஞ்சி பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது. இனி இந்த வீட்டை விட்டு ஒரு அடி எடுத்து வச்ச, டேய் உனக்கு அடி விழுவுண்டா. ரெண்டு மூணு நாளாகவே ஆளை காணும். பேப்பரில் போட்டிருந்த மாதிரி வெளிநாடு போயிருந்தாலும் பரவாயில்ல,
அதை விட்டுட்டு எங்கேயாவது மாட்டி உளருவாருன்னு பயமா இருக்கு. அவர் பயப்படுறாரோ இல்லையோ, நீங்கள் ரொம்ப பயப்படுற மாதிரி தெரியுது. அவ்வளோ பயப்படுற நீங்கள் இவ்வளோ பெரிய தப்பை எப்படி பண்ணீங்க? ம், கவலைப்படாதீங்க. டீன் மாட்டினாலும் உங்களை மாட்டி விட மாட்டார். ஆமாம், நீங்கள் தான் அவர் ஃபேமிலிக்கு ரொம்ப க்ளோஸ் ஆச்சு. அவர் எங்கே போயிருக்காருன்னு அவர் ஃபேமிலியை கேட்டு பார்த்தீங்களா? வீட்டில் மட்டும் இல்லை சார், ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா இடத்துலையும் செக் பண்ணியாச்சு. ட்ரேஸ் அவுட் பண்ண முடியல. ஒருவேளை பேப்பர்காரன் கெஸ் பண்ண மாதிரி ஃபாரின் போயிருப்பாரோ? எனக்கு அந்த மாதிரி தோணலை. இது எல்லாமே ரேகா விளையாடுற ஒரு விளையாட்டு மாதிரி தான் எனக்கு தோணுது. ஐயோ, அவகிட்ட மாட்டினா என்ன சார்? மாட்டினா என்ன? கவலைப்படாதீங்க. என்னை தாண்டி அவள் உங்ககிட்ட நெருங்க முடியாது. பயப்படாதீங்க. இல்லை சார், ஏற்கனவே அந்த ஆளோட அழைச்சதால இந்த விஷயம் வெளியே லீக் அவுட் ஆயிடுச்சு. பயந்து சுபாவம் வர. உங்களை பார்த்தா தான் ரொம்ப பயந்த மாதிரி தெரியுது. டாக்டர் சபேசன், இது எனக்கும் ரேகாக்கும் நடக்கிற ஒரு சின்ன விளையாட்டு மாதிரி தான் எனக்கு தெரியுது. என் கண்ணை கட்டி விட்டுட்டு என் கூட கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடுறேன். பார்க்கலாம் எவ்வளோ தூரம் போகிறாங்கிறத பார்க்கலாம். அந்த அம்மா கிட்ட மாட்டினா நமக்கு ஒன்றும் பிரச்சனை வராது இல்லை சார்? பிரச்சனை வரும், ஆனால் உங்களுக்கு இல்லை சார், அந்த ரேகாவுக்கு. மேம், டாக்டர் என்ன சொல்றாரு? இல்லை மேடம், வாயே திறக்க மாட்டேங்கிறார்.